அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செலியன் இனியா ரெண்டு பேருமே பாக்கியாவை நீங்கள் ரொம்ப ஒஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம பாக்கியா ஒரு பக்கம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு உங்கள் பையன் 1000 தப்பு பண்ணப்பெல்லாம் அவங்க பண்ணது சரின்னு தோணுச்சு, ஆனால் நான் பண்ணது உங்களுக்கு தப்பாக போயிடுச்சா? சரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எக்காந்த கொண்டு நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போயிடுறாங்க. உடனே செலின் இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கோபி இருக்கிற நிலைமையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம செலியன். ஃபீல் பண்ணதோடு இல்லாமல் நம்ம கோபி கிட்ட பேசவும் செய்கிறாங்க. கோபி ஒரு பக்கம் பாத்தியா செலியா, உன் அம்மா எவ்வளோ கொலவெறியோடு இருக்கான்னு பாரு. நான் பாட்டு சிவனன் நானும் ராதிகாவும் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் எங்களோட சந்தோஷத்தை பறிக்கிற விதமாக உன் அம்மா என்னெல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்கா பாரு. என் மேலே எதுக்கு கேஸ் கொடுத்துருக்கா, எவ்வளோ நெஞ்ச அழுத்தம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி அங்கேயே ஆவேசமாக கத்துறாரு. உடனே செலின் அப்பா கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, அம்மா எதுக்காக இப்போ உங்கள் மேலே பழி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியன்னு கேட்குறாரு. டேய் செலியா, என்னடா நீ உடனே உன் அம்மா பக்கம் மாறிட்டியா? அவள் தான் பக்காவாக பிளான் பண்ணி ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சமயம் பார்த்து கழுத்து அறுத்துட்டா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செலின் இல்லை டேடி, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் செந்தில் அங்கிள் இப்போ தான் பார்த்து பேசிட்டு வந்தேன், கண்டிப்பாக ஜாமீன் வாங்கிடலாம், நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம செந்தில் லாயரோட நம்ம கோபிக்கான ஜாமீனை கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே நம்ம கோபியை சைன் பண்ண சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஆனால் நம்ம கோபியோட மனசுக்குள்ளே ஒரு பெரிய நயவஞ்சகம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னென்னா வெளியில் வந்தால் கண்டிப்பாக பாக்கியவை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம கோபிக்குள்ளே வந்துருச்சு. காரணம் என்ன, ஜெயிலுக்கு அனுப்புகிற அளவுக்கு அவள் வளர்ந்துட்டால, அவளை சும்மா விட மாட்டேன் பாரு. இன்னொரு பக்கம் ராதிகா நம்மளை விசாரிக்கல அப்படிங்கிற வருத்தமும் நம்ம கோபிக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் பாக்கியா நம்மளை பழி வாங்கிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ராதிகா எதையுமே கேர் பண்ணிக்கலையே, ஒரு புருஷன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் அப்படிங்கிற எண்ணமே அவளுக்கு துளி கூட இல்லையா அப்படிங்கிற பெரிய வருத்தத்தோட கோபி வெளியில் வராரு. வெளியில் வந்ததுமே லாயர் கோபி கிட்ட பேசிட்டு அனுப்பி விடுறாங்க. உடனே செந்தில் ஒரு பக்கம் என்ன பண்ணா, டே கோபி என்னடா எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிற, தேவையா உனக்கு இந்த பிரச்சனைலாம்? ஆரம்பத்தில் நான் எந்த பிரச்சனை வேண்டான்னு சொன்னல, நீ கேட்டியா? அந்த ஷெப்பை அனுப்பி இப்போ இந்த பிரச்சனையே உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில் பேசுகிறாங்க. உடனே கோபி கொஞ்சம் சைலண்டாக இரு, செலியனுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டுறாங்க. கூட சீக்கிரம் நம்ம செலியனும் அப்பா பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா பக்கம் டோட்டலாக டைவர்ட் ஆக போகிறாரு. அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான காட்சி வரும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.